ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். சைக்கோபாத் கிட்னாப் அண்ட் ஃபோர்ஸ்டு டு டச் யூ பார்ட் 17. போன பாட்டு நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா. ஸோ வாயன் வந்து ஜங்கு கிட்ட ஆப்பிள் கேட்டிருப்பா. ஜங்குக்கும் அங்கங்கன்னு தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. அதுக்கெல்லாம் செம்மையாக மூச்சு வாங்குவோம். ஆனால் வாயன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. அதோட பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 17. ஸோ இப்போ வாயன் நல்லா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜங்குக்கான்னு பார்த்துட்டு இருக்காரு. என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி. அப்போ வாயன் சாப்பிட்டுட்டு, இப்போ எதுக்குடா என்ன பார்த்துட்டு இருக்க? உனக்கு என்ன வேணுமா? ஏய், எதுக்குடி கத்துற? நான் ஏதாவது கேட்டேனா என்ன? நான் பாட்டுக்கு தானே உட்காந்துருக்கேன். சும்மா சும்மா கத்தாதடி. ஓ, ரொம்ப கத்துறேன்ல அப்படின்னு வாயனுக்கு ஃபீல் ஆக போல. அவள் பாட்டுக்கு அமைதியாக அப்படியே ஆப்பில் கடிச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கு வாயன் அப்படியே ஆசையாக கடிக்கிறத அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வாயனும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, எனக்கு தூக்கம் வருது. சரி, வா, என் மேலே சாஞ்சிக்கோ, சாஞ்சிட்டே தூங்கு. இல்லை இல்லை, எனக்கு உன் பக்கத்தில் வந்தாலே ஒரு மாதிரி வாமிட் வருது. என்னடி வாமிட் வருது? ஆ நான்லாம் குடிச்சிட்டேன் தெரியுமா, தேவையெல்லாம் பேசாத. இல்லை இல்லை இல்லை, உன் மேலே எதுவும் ஸ்மெல் வருதுடா. ஏய், என்னடி ஸ்மெல் வருது? நான் உன்கிட்ட வரதுக்கு முன்னாடி நீ குளிச்சுட்டு வந்தேன். இல்லை, நீ என்கிட்ட வராதப்போ அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு வந்து புரியாமல், ஏன் தங்க இப்படி சொல்கிற அப்படின்ட்டு ஆசையாக கட்டி பிடிக்க வராரு. ஆனால் ஜங்குக்கு மேலே வாங்கி வாமிட் எடுத்துட்டா. அவரோட ஷர்ட் ஃபுல்லாக வாமிட் ஆகிடுச்சு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வாயினை பார்த்துட்டு, ஏன்டி, நான் தான் சொன்னாலே பக்கத்தில் வராது, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு. கேட்காம நீ பாட்டுக்கு செல்லம் தங்கன்னு சொல்லிட்டு கிட்ட வந்தா பாத்தியா, நான் வாமிட் எடுத்துட்டேன். இல்லை, உன்னால தான் எனக்கு திருப்பி வருது அப்படின்னு உட்காந்து வாமிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஜங்குக் ஷர்ட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டாரு. அப்படியே ஷர்ட் இல்லாமல் தான் இருக்காரு. ஃபைன் பார்த்துட்டு, இப்போ எதுக்குடா ஷர்ட்டை கழட்டினேன்? என்னை ஏதாவது பண்ண பார்க்குறியா? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோயேன், கை காலை உடச்சி விட்ருவேன். ஏய் பைத்தியமே, நான் டாக்டர் டி, எனக்கு எல்லாமே தெரியும். இந்த ப்ரெக்னென்சி டைமில் இப்படி தான் அடிக்கடி வாமிட்லாம் வருவதெல்லாம் நார்மல் தான். நான் ஒரு டாக்டர், உன் புருஷன் டாக்டருங்கிறது நீ மறந்துட்ட போல. ஓ, யாரு நீ தானே? நீ டாக்டர் பண்ண வேலையை தான் பார்ப்பியா? நீ டாக்டர் இல்லை, நீ சைக்கோ. புரியுதா? புரியுது புரியுது. மேடம் மட்டும் பெய்யுது. என்ன சொன்னேன், என்னடா சொன்ன அப்படின்னு கிட்ட வராங்க. அப்போ ஜங்குக்கு வாயனை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணி விட்றாரு. வாயனுமே, டேய் ஏன்டா அப்படி பண்ண, எனக்கு திருப்பி வாமிட் வருதுன்னு வாயன் திருப்பி உட்காந்து வாமிட் எடுக்கிறா. ஜங்குக்கு அப்படியே சிரிப்பாக வருது. அப்படியே சிரிச்சுட்டே காரில் உட்காந்துருக்காரு. வாயனும் வாமிட்லாம் எடுத்துகிட்டு காரில் வந்து டயர்டாக படுக்கிறா. ஸோ ஜங்குக்கும் அவரோட இன்னொரு ஷர்ட்டை எடுத்து அப்படியே வாயனுக்கு போற்றி விட்டுட்டு, அப்புறம் அந்த குளிரில் ஷர்ட் இல்லாமல் காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு அவரம் வீட்டுக்கும் வந்து வாயனை தூக்கிட்டு, அதுவும் வரும் ஷர்ட் இல்லாமல் தான் நார்மலாக பார்க்குறாரு. என்ன இவன் இந்த குளிரில் சட்டையெல்லாம் திரிறானே அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் சிரிச்சிட்டு வாயனை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அவள் பக்கத்துலேயே படுத்துருக்காரு. ஆரம் இதெல்லாம் பார்த்துட்டு, பரவாயில்ல நம்ம தங்கச்சி அவன் நல்லாவே பார்த்துக்கிறான் அப்படின்னு ஆரம்புக்கு கொஞ்சம் லைட்டாக புரியுது. ஸோ அதனால் அவரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கதவெல்லாம் பூட்டிட்டு அப்படியே கீழே வந்துட்டார். எங்கே வாயன் அப்படியே நல்லா தூங்கிட்டா, ஜங்குக்கும் நல்லா தூங்கிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வாயன் தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகிறா. ஸோ எந்திரிச்சது பக்கத்தில் பார்த்தா ஜங்குக்கு ஷர்ட் இல்லாமல் அப்படியே குளிரில் நடுங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு, ஐயோ, இவன் நேற்று நைட்டு ஃபுல்லாக ஷர்ட் இல்லாமல் இந்த குளிர்லேயே அப்படி படுத்துட்டு இருந்தான், ஏன் தான் அப்படி பண்ணுறானோ, சரியான லூசு பையனாக இருக்கான். இந்த லட்சணத்தில் நேற்று நைட்டு என்ன சொன்னான், நான் எவ்வளோ பெரிய டாக்டர் தெரியுமா, இன்னும் டாக்டர்ன்றான். ஆனால் இவன் உடம்பை பற்றி இவனுக்கே கேர் இல்லை. அதனால வயன் அவன் அப்படி இருந்தும் உன்னதானே கேர் பண்ணிக்கிட்டான், உனக்காக தானே அவன் இப்படி பண்ணான் அப்படின்ற மாதிரி வயனுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் நீ ஏன்டி இப்படி நினைக்கிற, இப்பெல்லாம் நினைக்காதடி, அவன் மேலே லவ்ல இவ்வளோ ஃபாலோ ஆகிற போகிற, அப்பெல்லாம் ஃபாலோ ஆகாத, நீ தான் ஆல்ரெடி ஃபாலோ ஆகிட்டே அப்படின்ற மாதிரிலாம் தாட் வருது. இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்படிலாம் நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பிளாங்கெட் எடுத்துகிட்டு அப்படியே ஜங்குக்கு போற்றி விட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரா. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வந்தா. ஜங்குக்கு அப்படியே முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு இப்போ எங்கே இருக்குங்கிறது மறந்து போன மாதிரி உட்காந்துருக்கான். வான்னு பார்த்துட்டு, ஏன்டா அப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை, எனக்கு போய் காஃபி இட்டு வரையாடி, ஒரு பொண்டாட்டியை நடந்துக்கோ போ. என்னால் ஆட்ட வர முடியாது, உனக்கு வேணும்னா கை கால் இருக்குல்ல, போ போய் காஃபி எடுத்துக்கோ. ஏன்டி புருஷனுக்காக ஒரு கப் காஃபி கூட வெட்டு வர மாட்டா? எனக்கு குளிருது, நேற்று நைட்டு நான் உனக்காக தாண்டி அப்படிலாம் பண்ணேன், எனக்காக இது கூட வாடி சொல்ல பண்ண மாட்டேன். என் செல்ல பொண்டாட்டி இல்லை நீ, எனக்காக இது கூட வாடி சொல்லும். கொஞ்சதரா, நானே போய் எடுத்துகிட்டு வரேன், இப்படிலாம் பண்ணும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு வான் வெக்கப்பட்டுக்கிட்டே போகிறேன். ஆக்சுவலாக இது அவளுக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் ஜங்கு கிட்ட காட்டுறதுக்கு இது பிடிக்கல. அதனால சிரிச்சுட்டே போய் காஃபியெல்லாம் எடுக்கிறா. ஆரம் பார்த்துட்டு, என்னாச்சு வேன், காஃபி உனக்கா? நீ ஆக்சுவலாக பால் தானே குடிப்ப, காஃபி என்னிலேருந்து குடிக்க ஆரம்பிச்சா? ஆனால் இது எனக்கு இல்லை, ஜங்குக்கு. ஓ, ஜங்குக்கா, சரி 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 எடுத்துகிட்டு போ. சரிண்ணா அப்படின்னு வாயனும் காஃபி எடுத்துகிட்டு வந்து ஜங்கு கிட்டே கொடுக்குறா. ஜங்குவும் காஃபியை குடிச்சிட்டே வாயனை ஒரு மாதிரி பார்க்குறான். வாயனும், டேய் இந்த மாதிரிலாம் பார்த்தா கண்ணாடி தோண்டி எடுத்துரும் பார்த்துக்கோ. ஆமாம், மேடம்க்கு என்ன இன்னொன்று சின்ன குழந்தை நினப்பா, பால் குடிச்சிட்ருக்கா? டேய் இது பாப்பா காண்டி,
காலையில் எழுந்ததும் காஃபியோட பால் குடித்தா ஹெல்த்துக்கு நல்லது தான் குடிச்சிட்ருக்கேன். நான் என் குழந்தைக்காண்டி பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு என்ன வந்தது? பாப்பாக்காண்டி இவ்வளோ பண்ணுறா, எனக்கா ஏதாவது பண்ணுறியாடி? உனக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு, என்ன பண்ணணும்? உனக்கு நான் என்னடா பண்ணல? உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன். என்னடி பண்ண சொல்லு, என்ன பண்ண? அது அது வந்து அது அது நான் இத்தனை நாள் எனக்கு யாருங்க பார்த்துட்டு இருந்தேன். அதையா சொல்ல வரேன்? உண்மையாகவே நீ எனக்காக ரொம்ப பண்ணியிருக்க. நான் தான் உனக்கு கெடுதல் மட்டுமே பண்ணேன், நல்லது எதுவுமே பண்ணல. இதுக்கடுத்தாவது உனக்கு நல்லது பண்ணணும்னு தோணுது. உன்னை கூட வச்சுருக்கணும், உன் கூட லைஃப் லாங் ஒரு ஃபேமிலியாக லைஃப்பை லீட் பண்ணணுன்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா? நீ வேணால் சொல்லிடி, நான் என்னோடய டீமை விட்டுலாம் வெளில வந்துடுறேன். என் டாக்டர் பிழப்பை மட்டும் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு உன்னை என் குழந்தையும் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுறேன். உண்மையாக நீ என் கூட வந்துடுடி. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் நம்ம குழந்தைக்கு நல்ல அப்பாவும் நல்ல புருஷனா சத்தியமாக இருப்பேன். இதுக்குள்ளே நான் பண்ண தப்பெலாம் விட்டுத்தள்ளு. எனக்கு முன்னாடி கொலையெல்லாம் பண்ணது கிடையாது. ஆனால் நிறையா பொண்ணுங்களை கடத்தியிருக்கேன், தப்பான தொழிலாம் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு நான் இப்போ தப்பு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் வான் எனக்காக வந்துடுறி அப்படின்னு கேட்குறாரு. வானுக்கு இவன் இவ்வளோ தூரம் இறங்கி வரானே அப்படின்னு தோணுது. இருந்தாலும் அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு புரியல. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். இது போதும். நீ ட்ரை பண்ணுறியா சொன்னியே, சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன பண்ணணும்? என் அம்மா எனக்கு உன்னை மீட் பண்ணணுன்ட்டு இருக்காங்க. ஸோ ஒழுங்காவா. என்னது உன் அம்மா மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? நானும் வரமாட்டேப்பா. உன் ஃபேமிலியே என்னை ஒரு மாதிரி பேசுவாங்க. நான் தான் வரல. ஏன்டி இப்படி பண்ணுற? அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. நீ வா, நான் பார்த்துக்கிறேன். உன் புருஷன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? ஜங்குக்கு நான் இருக்கேன். என்ன வந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அது யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்டேருந்து உன்னை நான் கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அப்போ வானுக்கு இந்த வார்த்தையை கேட்டோன்னே சரி போகலாம், இப்போ தான் நம்மளுக்கு அண்ணா அப்பாலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ அதனால் சரி அப்படின்றா. ஸோ அவங்க அப்பாக்கிட்டேயும் ஆரம்பிக்கிட்டே போய் சொல்கிறா, இந்த மாதிரி ஜங்கு கூட பேரண்ட்ஸை மீட் பண்ண கூப்பிட்றா, நான் போவா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா நானும் வேணா கூட வரவாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆரம் வந்து நிச்சயமா நம்ம 2 பேருமே போகலாம்ப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் நம்ம தங்கச்சிக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜங்கு கூட வீட்டில் ரொம்ப கேவலமாக பேசியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு அடுத்து நம்ம 2 பேர் இருக்கோமே, அதுவும் வான் எவ்வளோ பெரிய வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வானை எப்படி என்ன சொல்கிறாங்கங்கிறத நானும் பார்க்குறேன். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேர் போங்க, அதுக்கடுத்து நாங்கள் 2 பேர் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கையும் வாயினை அனுப்பி வைக்கிறாங்க. ஜங்குக்கெலாம் டேய் மச்சான், நான் உன் தங்கச்சி நல்லா பார்த்துக்கிறேன்டா. டேய் நீ கிழிச்சது போதும், என் தங்கச்சி நல்லா பார்ப்பியா பார்த்துக்க மாட்டியானுங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒன்று, என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை உண்டெல்லாம் நாக்கிடுவேன். அது எப்படிரா எல்லா அண்ணனுங்களும் கரெக்டாக இந்த டைலாக் சொல்கிறீங்க? உனக்கு தங்கச்சி இல்லைல்ல, இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் போ. சரி சரி அப்படின்னு ஜங்குக்கும் அப்படியே வானை கூட்டிகிட்டு போகிறாரு. வானை ஒரு பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. வானுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா பண்ணுற? இங்கே பார், நீ என் பொண்டாட்டி, நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, பரவாயில்ல. ஆனால் நம்மளுக்குள்ள கல்யாணம் மட்டும்தாண்டி ஆகலை, ஆனால் அதை தவிர மிதி எல்லாமே ஆயிடுச்சு. உன் வாயை உடச்சிட போகிறேன், ஏன்டா அப்படி பேசிகிட்ருக்க? அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன்? உன்னை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வாயினா அவனை சிரிச்சிட்டே பார்க்க ஜங்குக்கும் என்ன நீ இப்படி சிரித்து பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, சரி வா போகலாம் அப்படின்னு வானை ரொம்ப சேஃபாக அப்படியே அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். பார்த்தாங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க, ஆனால் யாருமே வாயனை கண்டுக்கிறது இல்லை. ஜங்குக்கோட அம்மா தான், வாமா வாயன் வா, பார்த்து நடந்து வா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு ஜங்குக்கு சொன்னா. ஆமாம் ஆண்டி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க அப்படியே வானை ஹக் பண்ணி வாமா வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கும் பார்த்தியா என் அம்மா எப்படி வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்றான். வாயனும் பார்த்துட்டு சரிடா நீ அடங்க அப்படின்ட்டு 2 பேரும் வந்து உட்காடுறாங்க. ஆனால் மிஸ்டர் சாய் வந்து அது கண்டுக்கிற மாதிரியே இல்லை ஜங்கு கூட அப்பா. ஸோ அவர் பாட்டுக்கு திமுறா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஜங்கு கூட அண்ணா வந்து வாடா தம்பி வா வா, உன்னை தான் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எப்படி அண்ணங்காரனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலே, அதை பற்றிலாம் கவலை இல்லை, அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்துட்டியே, வா தரமாடா உனக்கு. ஆனால் இந்த பொண்ணை சும்மா சொல்லக்கூடாதே, எவன் கிடச்சாலும் பரவாயில்லன்னு உன் பின்னாடி வந்துட்டா பார்த்தியா. இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புளுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் போல். கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகுறது, அதுக்கடுத்து அந்த குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ணி உன்ன மாதிரி பணக்கார வீட்டு பையனை மயக்கி போடுறது. இதுதான் இந்த மாதிரி லோ கிளாஸ் பொண்ணுங்களுக்கு ஒரு ஏமாவும் இருக்குது போல். நீங்கள் பாருங்கள் என்னை பற்றி இப்படி பேசாதீங்க அப்படின்னு வாயின்னு சொல்கிறா. ஆனால் ஜங்குக்கெலாம் கோவம் வந்துடுச்சு, அப்படியே அடிக்கிற மாதிரி போகிறான். அப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு ஏன்டா ஒரு பொண்ணுக்காக நீ வானன்னு அடிக்க போறியா? இங்கே பாருங்கப்பா, தேவையில்லாம வானை பற்றி பேசாதீங்க, அவளை இந்த நிலைமை காக்குனது நான் தான். ஸோ தப்பு ஏன் மேலே தான், அதுக்கு நீங்கள் வான் இப்படி கேவலமாக பேசுகிறது, அதனால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவன் என்னோடய வாய்ஸ்,
ஓ! அப்படியா? அப்போ எப்போ கல்யாணம் ஆச்சு உங்க 2 பேருக்கும்? இங்கே பார் அதெல்லாம் ஆகும். என்ன? வாயனை பற்றி தெரியாமல் பேசாத. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு வாயன் கிடையாது. அப்படியா? என்ன கிடையாது? ஆ அப்படின்ட்டு அவங்க அண்ணக்கார சண்டைக்கு வரா. அப்போ ஜூன் தான். நான் என்னதான் இருந்தாலும் அவங்க இதுக்கடுத்து நம்மளுக்கு அண்ணியாக போகிறாங்க. ஜங்குக்கு அண்ணாவோட ஒய்ஃபு. ஸோ நீ தேவையில்லாம இப்படி பேசாத. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க. டேய் நீ என்னடா அவன் கூட சேர்த்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க? ஆ ஆல்ரெடி கங்கை ஏமாற்றிட்டான். ஏய் இங்கே வர்றான்னா உனக்கு கங்கு வேணும், நீ கங்கை கல்யாணம் படிக்கணும்னு சொல்லும்போது கரெக்டாக கங்கோட ஃபேமிலியும் வராங்க. ஸோ வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்ன மிஸ்டர் சாய் உங்கள் பையன் நல்ல பையன் நினச்சா இப்படி இன்னொரு பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்துட்டான். இந்த பொண்ணு வெக்கமே இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கு. அதுக்கு உங்கள் ஒய்ஃப் ஜால்ரா வேறு அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் இங்கே நடந்துட்டுருக்கா. என் பொண்ணு அந்த ஜங்குக் பையனை எவ்வளோ லவ் பண்ணா. ஆனால் உங்கள் பையன் பண்ணதை பாருங்கள். என் பொண்ணை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை சேர்த்து கெடுத்திருக்கான். அதுக்கு அந்த பொண்ணும் ஏதோ சம்மதிச்ச மாதிரி தான் வந்து நின்றுட்டுருக்கு. இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புளே இப்படி தான் அப்படின்னு அவங்களும் வான ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஜங்குக்கு யாரெல்லாம் பார்க்கல அப்படியே சட்டையை பிடிச்சிட்டு இங்கே பாரியா உன் பிள்ளையை நான் ஒன்றும் லவ்வும் பண்ணல ஒன்றும் பண்ணல. அவள் தான் என் பின்னாடி நாய் மாதிரி சுற்றிட்டு இருந்தா. அதுவும் தெருவு நாயை விட மோசமாக என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தா. நான் ஒன்றும் பிள்ளையை லவ்வும் பண்ணல ஒன்றும் கிளிக்கலை. என்ன தேவையில்லாமல் என் பொண்டாட்டியை பற்றி என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தா நான் செவிட்ட உடச்சிருவேன். புரியுதா? என் வாயனை பற்றி பேசாத அப்படின்னு ஜங்கு அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறான். ஆனால் அங்கே இருக்க எல்லாருமே வாயனை கேவலமாக தான் பேசுகிறாங்க. அப்போது ஜங்கு கூட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா பேசாமல் கங்கையும் என் மூத்த பையனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அண்ணங்காரனுக்கு ஓகே தான். அவன் பல்லாம் காட்டுறான். ஆனால் கங்குக்கு இஷ்டம் இல்லை போல். அவள் ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிச்சிட்டே எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லா பிரச்சனைக்கும் வந்தது காரணம் இந்த வாயன் தான். இவளை மட்டும் இங்கேருந்து அடித்து பற்றிட்டோன்னா எல்லாம் தீர்ந்து போயிடும். ஏன்னா இவ ஒரு லோ கிளாஸ். ஸோ பேக்ரவுண்டே அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. இவ வேணுக்குன்னு ஏதாச்சும் கூட லைஃப்பில் வந்திருக்கா. இப்போ பணத்துக்காண்டி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவெல்லாம் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் சாயுமே கங்கோட அப்பா எல்லோரும் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஆரமும் வானோட அப்பாவும் வராங்க. ஸோ ஆரம் வரதை பார்த்துட்டு சாயும் கங்கோட அப்பாவும் என்ன ஆரமே வரான் அப்படின்னு அப்படியே ஆரம்பம் பார்த்தது வெல்கம்லாம் பண்ணுறாங்க. வந்து உட்கார்ப்பா தம்பி, நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேம்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது. ஏன்னா மிஸ்டர் சாய்க்கு அடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஆரம் தான். கங்கோட அப்பாவே கிடையாது. ஸோ அப்படியே ஆரம் இருந்துட்டு எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு சரி இது என் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆரமோட அப்பா இதுதான் அப்படின்னு. ஸோ எல்லாருமே தெரியும் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காடுறாங்க. அப்போது வாயனை பார்த்து மிஸ்டர் சாய் வந்து நீ இந்த பொண்ணை வெளியில் கூட்டிகிட்டு போடா போ, ஆரம் முன்னாடி இதெல்லாம் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜங்குக்கு அவங்க எல்லாரையும் பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். வாயனுமே எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கும்போது அப்போ ஆரம் வந்து என்ன சாய் நீங்கள் என்ன என் தங்கச்சியை வெளில போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. அப்போல்லாம் கங்கோட மூஞ்செல்லாம் ரொம்ப கன்றாவே போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கா. ஆனால் ஜங்குக்கோட அண்ணனுக்குலாம் அவ்வளோதான். என்னது இது ஆரமோட தங்கச்சியா? அப்போ லோ கிளாஸ் கிடையாதா? இவன் இவ்வளோ போய் இவன் லவ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்போது ஆரமோட அப்பா வந்து வாயன் இங்கே வாம்மா வந்து உட்காரு, அப்பா சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது அவளும் அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா. அப்போது ஜங்குக்கும் வானோட பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ஜங்குக்கோட அம்மாக்கே ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா தம்பி நடக்குது? மா அதெல்லாம் அப்படி தான், நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போ ஒரு சம்பவம் நடக்கும் உங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்றான். அப்போது மிஸ் சாய் கேட்குறாரு எல்லாரும் உன் அப்பாவும் இப்போ தான் உன்னை தேடி வந்தான்னு கேள்விப்பட்டேன். உனக்கு தங்கச்சியா எப்படி புரியலையே? அதுவும் மிஸ்டர் சாய் அதாவது என் அப்பாவும் அம்மாவும் மேரேஜுக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆனதுனால என்னை அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிறந்த குழந்தை தான் என் தங்கச்சி. அதுக்கப்புறம் என் அம்மா இருந்துட்டாங்க. என் அப்பாவும் என் அம்மா விட்டு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டார். நானே அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிட்டேன், என் அப்பாவை என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே என் தங்கச்சியை கண்டுபிடிச்சோம். ஸோ அதுதான் வேன். வேன் தான் என்னோடய பயாலஜிக்கல் சிஸ்டர், உண்மையான தங்கச்சி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே எல்லோரும் ரொம்ப மாதிரி ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. வானும் அப்படியே கெத்தாக உட்காந்துருக்கா. அப்போ அவங்க அப்பா கங்கோட அப்பாவை பார்த்து நீங்கள் பேசாதான் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், ஏன் பொண்ணை லோ கிளாஸ்ன்றீங்களே, இப்போ என் பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரியுமா? ஏன் எங்கள் ஃபேமிலியை விட உங்கள் ஃபேமிலி தான் கொஞ்சம் லோவாக இருக்குது. அப்போது நீங்கள் தானே லோ கிளாஸ்? எங்கள் ஃபேமிலியை விட என் பொண்ணை கம்பேர் பண்ணுற அளவுக்கு உங்கள் பொண்ணு ஒன்றும் இல்லை, புரியுதா? ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா நல்லா பேசுகிறாரு. ஆனால் இவங்களுக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. யாராலையும் நம்பவே முடியல, வான் இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா அப்படிங்கிறது. அப்போ ஆரம்பிச்சிட்டு மிஸ்டர் சாய் நான் இங்கே எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்லையே, சொல்லட்டுமா? சொல்லு. என் தங்கச்சியோட கல்யாணத்தை பற்றி தான் இங்கே பேச வந்தேன். என் சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதுக்கு காரணம் உங்கள் 2வது பையன் ஜங்குக்.
ஸோ அவனை என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் முடிவு பண்ணேன். என் தங்கச்சியுமே அதான் விருப்பப்பட்டான் நானும் நினைக்கிறேன். ஏன் உங்கள் பையனுமே அதான் ஆசைப்பட்றான். பட் ஆனால் உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை போலையே. இல்லை 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 ஆரம்மா இல்லை ஆரம் நம்ம உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கங்கோட அப்பெல்லாம் கொந்தளிக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போது மிஸ் சாயெல்லாம் அதை கண்டிக்கவே இல்லை. ஐயா போயா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அப்போ கங்கு கிட்ட அப்படியே ஜங்கு கூட நம்ம எப்படி பார்த்தாலும் இதுக்கடுத்து எனக்கு ஜங்கு கிடைக்க மாட்டான். ஒன் லோ கிளாஸ் இருந்தப்பவுமே அவளை எப்படியோ அடிச்சு பற்றில தான் நடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, நிச்சயமாக இதுக்கடுத்து அவளை உன்னால் பீட் பண்ணவே முடியாது. ஸோ உனக்கு இப்போ வேறு வழியே இல்லை, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி. ஸோ நீ என்ன பண்ண, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சந்தடி சாக்கில் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அவள் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அவள் பாட்டுக்கு முடிச்சிட்டு இருக்கா, அவள் அழுதுகிட்டு இருக்கா, ஜங்குக்கு தன்னை விட்டு போயிட்டானே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில். ஆனால் அண்ணங்காரன் வந்து இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் ஆரம் கேட்குறாரு, உங்களால் உங்கள் பையனை தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? நான் இதை உடனே சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் கொஞ்சத்துக்கு முன்னாடி இதில் விருப்பமே இல்லை, என் தங்கச்சி லோ கிளாஸ்லாம் பேசுனீங்களே, அதுக்கு கண்டிப்பாக நான் பழி வாங்கவே தீருவேன். ஃபஸ்ட் மேரேஜ் கம்ப்ளீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஆரம் ஏதோ ரிவெஞ்ச் மூடில் தான் இருக்கிற மாதிரியே பேசிட்டு போகிறாரு. சாய்க்கெலாம் இல்லை அவன் ஆரம் நினச்சானா நம்மளை ஃபஸ்ட் பிளேஸ்லேருந்து லாஸ்ட் பிளேஸ் கூட தள்ளிடுவானே அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஆரமும், வேன் இப்போ வீட்டுக்கு போகலாமா, ரொம்ப டயர்டாக இருப்பேன். ஸோ நீ அண்ணன் கூட வரியா இல்லை உன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் ஜங்கு கூட வரியா? அப்போது ஆனால் ஜங்குக்கு திருப்பி பார்க்குறா. ஜங்குக்கும், நீ கிளம்பு, வீட்டில் கொஞ்சம் நிறைய பஞ்சாயத்து முடிக்க வேண்டியது இருக்கே, நான் முடிச்சுட்டு வரேன். சரி அப்படின்னு வாயனுமே ஆரம் கூட கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வரா. வரும்போது அவளுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நீ எவ்வளோ கெத்தாக பேசுகிற தெரியுமா? ச்சே, அவங்க மூஞ்செல்லாம் அவ்வளோ அசிங்கமாக போச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருந்தது தெரியுமா? எத்தனை நாள் என்ன அசிங்கப்பட்டு அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, இப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றா. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா?